ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகலாம். ப்ரீத்தி காஸ்மோ மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கும் நல்லா தான் இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாக்ஸே நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, எடுக்க முடியாத அளவுக்கு. அவ்வளோ ப்ராடக்ட் உள்ளே வச்சுருப்பாங்க போல இருக்கு. மிக்சர் கிரைண்டர்லேயே நம்பர் 1 ப்ரீத்தி காஸ்மோ. சரி, ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா க்யூபாக கட் பண்ணுறது. முதல்ல ஒன்றா பிரித்து பார்க்கலாம் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு. அது சின்ன, ஏற்கனவே பார்த்தது சின்ன க்யூபாக கட் பண்ணுறது. இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் கட் பண்ணுறது. சட்னி ஜாரோட மேல் மூடி. லெமன் ஜூஸ், சிட்ரஸ் ஜூஸ்லாம் புழிஞ்சிக்கலாம், ஆரஞ்சு அது போல். நம்ம வெஜிடபிள் கட்டர், க்யூப் வெஜிடபிள் கட்டர் பார்த்தோம் இல்லையா, காய் கட் பண்ணுறப்போ அந்த வெஜிடபிள் அதில் மாட்டிக்குங்கிறதுக்காக இந்த எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சிட்ரஸ் ஜூஸரோட ஃபில்ட்ரு. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் அதுக்கு மேலே அதை வச்சு ஜூஸ் புளிவோம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எடுக்கிறதுக்கு பேக்கிங்கு. இல்லை, ஒரு ஜாரோட மேல் மூடியும் நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்து தான் எது எதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஜூஸ் போடுற மிக்ஸி ஜாரு. இதில் தேங்காய் பால்லேருந்து ஆப்பிள் ஜூஸு, எல்லா ஜூஸும் இதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இது அதோட ஃபில்ட்ரு. சின்ன ஜாரு சட்னி ஜாரு. கிளிப் மாடல். அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்ம கை வச்சுட்டுலாம் அரைக்கணுன்றது இல்லை. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டோம்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துரும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட, தாளிக்கிறதுனா கூட தாளிச்சிக்கலாம். இதுதான் மாஸ்டர் செஃப் ஜாரு. இதுதான் நம்மளோட ஜார் ஹீரோ. இதில் தான் நிறைய வெஜிடபிள் போட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு கப் கொடுத்துருக்காங்க. என்ன பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இது எடுக்கிறதுக்கே ஒரு நேரம் ஆகுது. ரொம்ப டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த
இந்த ஹோல்ஸில் தான் நம்ம காய் உள்ளே போட்டு கட் பண்ணணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மெஷர்மெண்ட் கப்பும் இது தான். இதில் 1 கப்பு மாவுன்னா 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் வெஜிடபிள் கட் பண்ணுறப்போ இந்த ஹோல்குள்ளே வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டும் இது தான். அதுக்குள்ளே இருக்கிற பிளேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டில் 2 பிளேடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க வாழைக்காய், ஆனியன், பொட்டேட்டோ இதெல்லாம் பஜ்ஜி போடுற மாதிரி ஸ்லைசரு, அதுவும் அடுத்து கேரட், பீட்ரூட்லாம் பொரியல் பண்ணுறதுக்காக சீவோம் இல்லையா, இந்த பிளேடும் 2 பிளேடும் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இருக்க அந்த நீடில் தான் வந்து மாவு பிசைகிறதுக்கு. இந்த ஸ்டிக் இல்லாமல் இதில் இருக்க எந்த பிளேடுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணி தான் மற்ற எல்லா பிளேடும் போட்டு யூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் அதோட பேஸு. இதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த ஜார் யூஸ் பண்ண முடியும். மாஸ்டர் செஃப் ஜாருக்கும் ஜூஸர் ஜாருக்கும் மட்டும் அந்த பேஸ் யூஸ் பண்ணி தான் பயன்படுத்த முடியும். மற்ற ஜாரெல்லாம் டைரெக்டாக மிக்சியோடைய எப்பவும் போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மற்ற 2 ஜாரோட மூடி. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மூடி தான். இந்த ஜாரோட மூடியுமே கிளிப்பு தான், அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறது தான். 2 ஜார் கொடுத்துருக்காங்க, சட்னி ஜார் இல்லாமல். இந்த சட்னி ஜாரோட மற்ற 2 ஜார், இந்த பெரிய ஜாரும் இன்னொரு ஜாரும் ப்ரெஸ் டைப்பு. மாஸ்டர் செஃப்பும் ஜூஸரும் லாக் டைப்பு. நல்லா லாக் பண்ணால் மட்டும்தான் மிக்ஸி ரன் ஆகும். சரி, மிக்ஸி எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம். ஆஹா, என்ன அழகாக இருக்குது, நல்லா க்யூட்டாக இருக்குது. நல்லா ஸ்டிஃபாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க பேஸு. இல்லை மேனுவல் இதுக்குள்ளே இருக்குது, பில்லும் மேனுவலும். இதுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸு. ஏதாவது ப்ராப்ளம்னா ஃப்ரீயாகவே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடுறேன். தேங்க்யூ.